வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 31. காற்று வேகமாக வீசி இருவர் தேகத்தையும் குளிர செய்ய அந்த சுகந்தமான சூழலை ரசித்தபடி கண்ணு கெட்டிய தூரம் வரை இருக்கும் பச்சை பசேலென்ற இடத்தை பன்மொழி திருமலை கோவிலின் மேலிருந்தபடியே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர் ருத்ரன் மற்றும் அஞ்சிலை. ரிலாக்ஸா இருக்குல்ல என்று ருத்ரன் நன்கு மூச்சிழுத்தபடி கூற, பசிக்குதுல்ல என்று வயிற்றை பரிதாபமாக பார்த்தபடி கூறினாள். அதில் அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன், எவ்வளோ ஃபீலிங்கா சொல்றேன் என்று கூற, நானும் ரொம்ப ஃபீலிங்கா தான் சொல்றேன். நைட்டு வெளியே டின்னர்னு சொன்னதுனாலயோ என்னவோ இப்போத்துல இருந்தே பசிக்குது என்றாள். அதில் அவளை முறைக்க முயன்றும் சிரித்து விட்டவன், என் மச்சானுக்கு சொல்லியாச்சா என்று வினவ, உங்க மச்சானுக்கும் சொல்லியாச்சு, மச்சிக்கும் சொல்லியாச்சு. மச்சியோட ஒய்ஃப் மனசு வச்சா வருவாங்க என்று கூறி சிரித்தாள். பாவம் அவ என்று ருத்ரன் கூற, யார் அவளா? அது சரி. உண்மையாவே வருணனாதான் பாவம். இவ சும்மா சளி புடிச்சாலே ஆவுன்னு படுத்து எடுத்துடுவா என்று அஞ்சு கூறினாள். சரி வா, சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம் என்றவன் உள்ளே சென்று இருவரது பெயரையும் கூறி அர்ச்சனை செய்ய, கல்யாண நாளா என்ற ஐயர் உள்ளே சென்று இருவருக்கும் மாலை எடுத்து வந்து கொடுத்தார். அதை மனம் நிறைந்த புன்னகையுடன் வாங்கி மாற்றிக்கொண்டு காணிக்கையை செலுத்திவிட்டு வெளியே வந்தனர். திருமணம் முடிந்து இனிதே 1 வருடத்தை கடந்திருந்தனர் அத்தம்பதியினர். அத்தையும் ரூபியும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்று கூறியபடி அஞ்சு படியிறங்க, ஈவினிங் டைம், ஏற்கனவே சளி பிடிக்கிற போல இருக்கான். அந்த அம்மா வந்தா படியேறி வரணும்னு தான் நினைப்பாங்க. உடம்பு கண்டிஷன் ஒத்துழைக்காதுன்னு வரல. ரூபிக்கு ஆல்ரெடி எக்ஸாம் போகுது. நைட்டு வேற நம்ம ஹோட்டல் கூட்டிட்டு போறோம்ல என்றான். ம் என்றபடி இறங்கியவள் வீடு திரும்ப ரூபி தயாராக இருந்தாள். கோவில் பிரசாதங்களை பகிர்ந்து கொடுத்த தம்பதியர் அர்ஜுனுக்காக காத்திருக்க அவனும் வந்து சேர்ந்தான். நால்வரும் பேசி சிரித்து அரட்டை அடித்த நேரத்தில் வருணின் கார் வந்தது. உள்ளிருந்து வருண், சாய் மற்றும் திவா வந்தனர். ஹாப்பி ஆனிவர்சரி அஞ்சல என்றபடி ஓடி வந்தவளின் கரம் பற்றி நிறுத்திய வருண், அடி வாங்க போற நீ, ஓடாம போன்னு சொல்றேன்ல என்றான். அட இவரு வேற ஓடாத குதிக்காத நடக்காதன்னு. இதுக்கு மேல பொறுமையா போக நீங்க தான் என்ன தூக்கிட்டு போகணும் என்று சாய் கூற, நான் ரெடிதான் என்று கூறி கண்ணடித்தான். அதில் யாவரும் சிரிக்கவே சிரிப்பு சத்தத்தில் லேசாக வெட்கம் கொண்டு தலை கோதியவன், கேட்கவே மாட்றான் மச்சி என் பேச்ச. மார்னிங் சிக்னஸ்னு காலையில சுருண்டு கிடந்தா, இப்ப பாரு என்றான். அதெல்லாம் அப்படிதான். அப்ப வாந்தி வந்து படுத்துச்சு, படுத்துக்கிட்டேன். இப்ப ஓகே ஆகிட்டேன், குதிக்கிறேன் என்ற சாயை பார்த்து சிரித்த ரூபி, இப்ப எத்தனாவது மந்த்துக்கா என்று வினவ, 3.5டா என்றபடி என்று 32 பல்லும் பளபளக்க கூறினாள். யாவரும் பேசி சிரித்து கொண்டிருக்க, ஏப்பா பசிக்குதியா? ஹோட்டலுக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா என்று அஞ்சு கேட்டாள். அவள் பேச்சில் யாவரும் சிரித்திட பாவம் போல் முகத்தை வைத்துக்கொண்டு கணவனை பார்த்தாள். அதில் புன்னகைத்தவன், கிளம்பலாம்டா என்க சாய், வருண், திவா, அர்ஜுன் மற்றும் ரூபி காரிலும் ருத்ரன் மற்றும் அஞ்சிலை இருசக்கர வண்டியிலும் சென்றனர். அவர்கள் எப்போதும் செல்லும் அந்த உணவகத்துக்கு தான் சென்றனர். சாய், கண்ட கழுதிய ஆர்டர் பண்ணி திங்க முடியல, வாந்தி வருதுன்னு சொன்னேன்னு வையே, பிச்சிடுவேன். லெமன் ஜூஸ் வாங்கி வச்சுக்க, காரம் இல்லாத லைட் ஃபுட்டா சாப்பிடு என்று வருண் எச்சரிக்க, அதுக்கு நான் இட்லி தான் சாப்பிடணும். அந்த இட்லிய அங்க என் மாமனாரே செஞ்சு தந்திருப்பாரே என்றாள். அண்ணி, அண்ணன் கிடக்குறான், நீங்க பிடிச்சத சாப்பிடுங்க. வாமிட் வந்தா லெமன் ஜூஸ் குடிச்சு நிறுத்திக்கலாம் என்று திவா கூற, சொல்லுவடா சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்ட? அடுத்து நெஞ்சு எரியுது, தொண்டை வலிக்குதுன்னு என்ன படுத்தி எடுத்துட்டு வா என்று வருண் கூறினான். அண்ணி, இந்த அண்ணன் ரொம்ப தான் அழுத்துக்கிறான், நான் உங்களை பாத்துக்கிறேன் என்று கூறிய இளையவனை பார்த்து சிரித்தவள், டபுள் டன் என்று கூறினாள். இவர்கள் பேச்சுவார்த்தையை யாவரும் மகிழ்வோடு பார்த்திருக்க, மாம்ஸ், அக்காக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா என்றான் அர்ஜுன்.
நானே உங்க அக்காக்கு பெரிய கிஃப்ட் தான் என்று ருத்ரன் கூறவும் யாவரும் சிரிக்க, உண்மைதான் என்று முணுமுணுப்பாக அஞ்சு கூறிக்கொண்டாள். பின் வருணிடம் ருத்ரன் கண்காட்டி வினவ, தலையசைத்தபடி ஒரு வண்ண காகிதம் மறைத்த பரிசை கொடுத்தான். அதில் ஒரு புகைப்பட மென்தகடு வண்ண காகிதம் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மூடி இருந்தது. அதை கண்கள் மின்ன ஆர்வத்தோடு பார்த்தவள், என்னதிது என்று வினவ, பிரிச்சு பாரு என்றான். அதே ஆர்வத்தோடு அதை பிரித்து பார்த்தவள் அசந்தே விட்டாள். இருவரும் எடுத்துக்கொண்டதிலேயே அவளுக்கு பிடித்த புகைப்படம் அது. வருண் சாய் திருமணத்தில் எடுத்த அழகிய புகைப்படம். ஆனால் அதைவிட அவளை அசர வைத்த ஒன்று அதில் இருந்தது. அவள் நாட்குறிப்பில் அவள் ரசித்து ரசித்து எழுதிய காதல் கவிதைகள் குட்டி குட்டியாக மங்கிய நிறத்தில் எழுதப்பட்டு அதன் மேல் இவர்கள் புகைப்படம் தெரிவது போல் அமைக்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த கவிதை என்று உற்சாகம் கொண்டவளை பார்த்து சிரித்தவன், நீ எழுதுனதுதான். நீ இல்லாத நேரம் உன் டைரியில இருந்து எடுத்து போன்ல டைப் பண்ணி வச்சுக்கிட்டு மொத்தமா அனுப்பி இன்ஸ்டால ஒரு போட்டோ மேக்கருக்கு அனுப்பி செய்ய சொன்னது. வருணுக்கு தான் பார்சல் பண்ண அட்ரஸ் அனுப்பி இருந்தேன் என்றான். ரொம்ப அழகா இருக்கு என்று உணர்ந்து கூறியவள், நான் எந்த கிஃப்டும் வாங்கல என்று பாவம் போல் கூற, சிரித்தபடி, இது நம்ம டே, நான் குடுத்தா என்ன நீ குடுத்தா என்ன என்றான். அனைவரும் ஓஹோ என்று கத்தி சிரிக்க, பாவை வெட்கத்துடன் தலைகுனிந்து கொண்டாள். பின் யாவரும் உண்ணத் துவங்க பேச்சும் சிரிப்புமாக நேரம் ஓடியது. அனைவரும் உண்டு முடித்த பின்பும் ஒரு தோசையை வரவைத்துக் கொண்டு உண்டு கொண்டிருந்த மனைவியை பார்த்து, மதியம் சாப்பிடலையா கேடி என்று ருத்ரன் வினவினான். கொஞ்சமா தான் சாப்பிட்டேன் என்று கூறியவள் கடமையே கண்ணாக வேலையை முடித்துவிட்டு எழ சென்று தொகையை செலுத்திவிட்டு வந்தான். அர்ஜுனை அவன் வீட்டில் விட்டுவிட்டு ருத்ரன் வீட்டுக்கு வந்தவர்கள் சிறிது நேரம் அங்கே கழித்துவிட்டு வருண் தன் குடும்பத்துடன் புறப்பட்டான். தங்கள் அறையில் அந்த புகைப்படத்தினை மாட்டி வைத்து நுனி விரல்களில் வருடி புன்னகைத்தவளை பின்னிருந்து அணைத்தவன், ஹாப்பி என்றான். அவன் கைமேல் தன் கை வைத்து, ரொம்ப என்றவள் திரும்பி அவனை அணைத்து கொண்டாள். பால்கனி போவோமா என்று அவள் வினவ, அவளோடு சென்று ஊஞ்சலில் அமர்ந்து அவளை மடியில் வைத்து கொண்டான். மௌனமாக தான் சென்றது. ஆனால் மனைவியின் முகத்தையே பார்த்திருந்தவன், என்னடா ஏதாவது சொல்லணுமா, ஒரு மாதிரி இருக்க என்று வினவ, ஒருவித படபடப்பு முகத்தில் இருந்த போதும் தனக்கே தெளிவில்லாத விடயத்தை என்னவென்று கூறுவதென புரியாது விழித்தாள். என்னம்மா என்று அவன் வினவ, ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, என்னன்னு சொல்ல தெரியல என்று அவள் கூற, அவளையே சில வினாடிகள் பார்த்தவன், நிறைய சாப்பிட்டது எதுவும் படபடன்னு இருக்கும் போலடா, வெந்நீர் குடிக்கிறியா என்றான். ம் என்று மறுப்பின்றி அவள் தலையசைக்க சென்று வெந்நீர் வைத்து கொடுத்தவன், இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கடி கேடி என்று கூற, அதில் அவனை செல்லமாக முறைத்துவிட்டு அதை குடித்து முடித்துவிட்டு சென்று படுத்தாள். அவளை தட்டி கொடுத்தபடியே படுத்தவனுக்கு அவளது படபடப்பு ஏனோ வித்தியாசமாக பட்டது. பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு படுத்து கொண்டவன் மெல்ல உறக்கத்தின் பிடிக்கு சென்றான். அடுத்த ஒரு வாரம் அஞ்சுவை வெகுவாக சோதிக்கும்படி இருந்தது என்றுதான் கூற வேண்டும். சாய் மசக்கையால் வெகுவாக அவதிப்படவே அஞ்சு வேலைக்கு தனியே பஸ்ஸில் சென்று வரும்படி ஆனது. எப்போதும் திரும்பி வந்து வருண் வீட்டிற்கு சென்று தோழியின் நலனை விசாரித்துவிட்டே வீடு திரும்புவாள். இன்று வேலை பளு கொடுத்த சோர்வில் நேரே வீட்டிற்கு வந்துவிட்டாள். வேலைகளை முடித்துவிட்டு ருத்ரன் வர தாமதமாகும் என்பதால் மாமியார் மற்றும் நாத்தனாருக்கு உணவிட்டுவிட்டு தானும் உண்டவள் சென்று ஊஞ்சலில் அமர்ந்து தோழிக்கு அழைத்து பேசினாள். படுக்கை வா வா என அழைத்த போதும் கணவன் வராமல் தூங்க எண்ணம் இல்லை. அவன் வந்தால்தான் தானும் உறங்குவேன் என்ற ரகம் இல்லைதான் அவள். ஏனோ இன்று தோன்றியதால் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஒரு வாரம் தள்ளி போயிருக்கே, படபடப்பா வேற இருக்கு, நிறைய பசிக்குது, ஒருவேளை பாப்பாவா என்ற எண்ணம் அவளுள் ஓடிக்கொண்டே இருக்க மகிழ்ச்சிக்கு மாறாக பயமாக தான் இருந்தது அவளுக்கு. வெறும் ஒரு வாரம் வச்சு எப்படி சொல்ல முடியும், முன்ன பின்ன வரலாம் தானே என்று கூறிக்கொண்ட போதும் ஆசை இருக்கதான் செய்தது. அவர்கிட்ட சொல்லலாமா, வேணாம் அப்புறம் இல்லனா ஆசை காட்டின போல ஆயிடும் என பழைய அஞ்சுவாக யோசித்தாள். சில நிமிடங்களில் கணவன் வந்துவிடவும் அவனுக்கான உணவை அவள் எடுத்து வைக்க, இன்னும் தூங்கலையா நீ என்றான். இல்லை என்ற தலையசைப்போடு உணவை பரிமாறியவளிடம், என்ன ஆச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று வினவ,
அதற்கும் ஒரு தலையசைப்பையே பதிலாக கொடுத்தாள். ஏதும் பேசாது உண்டு முடித்தவன் அறைக்குள் நுழைய அவன் கரம் பற்றி பால்கனிக்கு இழுத்து சென்றாள். அவள் ஏதோ சொல்ல தவிப்பது புரிந்தவனும் அமைதியாக சென்றிட ஊஞ்சலில் அமர்த்தி தானும் அமர்ந்தவள் படபடப்பா இருக்கு என்றாள். ஏண்டா உடம்பு எதுவும் பண்ணுதா என்று வினவ இல்ல அது என்று தயங்கியவள் தவிக்கும் அவள் கரங்களின் மேல் தன் கரம் வைத்தவன் என்னடா என்று வினவ ஓ ஒரு வார நாள் தள்ளி போயிருக்கு. இப்பலாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுற போல இருக்கு. வயிறு லேசா கல்லு போல தான் இருக்கு என்றாள். அவனது பிரகாசமான முகம் அவனது எதிர்பார்ப்பை காட்டத் துடிக்க, நாளை ஒன்றுமில்லை என்ற பட்சத்தில் அவளை வருத்தி விடுவோமோ என்று எண்ணியவன் முகத்தை சாதாரணமாக வைத்தபடி, "பாப்போம்டா, ஒரு வாரம் தானே தள்ளி போயிருக்கு" என்றான். "ஒரு மாரி படபடப்பாவே இருக்குங்க எனக்கு" என்று அவள் கூற, அவள் தலை கோதியவன் அவளையே சில வினாடிகள் பார்த்தான். "பரவால்லியே, என் கேடி தேறிட்டா. கண்டதையும் யோசிச்சு என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சு தனக்குள்ளேயே படபடக்கிற அஞ்சுவா இல்லாம என்கிட்ட சொல்லி படபடப்ப குறைக்க முயற்சி பண்ற அஞ்சுவா இருக்காளே என்று ருத்ரன் கூறிய பிறகுதான் அவனிடம் கூற வேண்டாம் என்று தான் எடுத்த முடிவை மீறி எப்படி கூறினோம் என்று ஆச்சரியப்பட்டாள். அவளது அதிர்ந்த முகம் கண்டு குழம்பியவன் என்னம்மா என்க இல்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன். ஆனா எப்படி சொன்ன என்று குழம்பினாள். சன்னமான சிரிப்போடு ட்ரஸ்ட் இவர்கிட்ட ஷேர் பண்ணா மனசு லேசாகும்னு உன் மனசுல ஏதோ ஒரு மூலையில ஏற்பட்ட உந்துதல் தான் சொல்ல வச்சிருக்கு என்று ருத்ரன் கூற, அவனை ஆச்சரியமாக பார்த்த அஞ்சலிக்கு இந்த சின்ன விஷயம் தன்னிடம் அவள் காணும் பெரிய மாற்றமாக பட்டது. அவனை இறுக கட்டிக்கொண்டவள் ஏதும் பேசவில்லை. அவளை தட்டி கொடுத்தவனும் எதுவும் பேச விழையவில்லை. அவனை நிமிர்ந்து பார்த்து, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இப்பதான் இவளுக்கு நம்ம மேல நம்பிக்கையே வந்திருக்குன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா என்று வினவ, இல்லை என்பது போல் தலையசைத்தான். ஏன் என்று கேட்டவள் கன்னம் தட்டி, நம்பிக்கை, ஒருத்தர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கைக்கு அவர் உரியவரா இருப்பாரான்னு மனசு ரொம்ப யோசிக்கும்டா. சிலர்கிட்ட அந்த நம்பிக்கை சீக்கிரம் வரும், சிலர்கிட்ட அதிக நேரம் எடுத்துக்கும். அந்த நேர அளவை வச்சு அவங்க பந்தத்தை எடை போட முடியாது. நம்ம கஷ்டங்கள பகிர வைக்கும் நம்பிக்கைக்கும் நம்ம வாழ்க்கைய பகிர வைக்கும் நம்பிக்கைக்கும் அதிக வித்தியாசம் இருக்கு. ஒரு நண்பர் மேல ரொம்ப சுலபமா அந்த நம்பிக்கை வரும். ஏன்னா அவங்க கிட்ட நம்ம அன்பையும் சோகத்தையும் மட்டுமே பகிருவோம். ஆனா நம்ம பார்ட்னர் அப்படி இல்ல. மொத்தமா நீ வாழ்ந்த ஒரு சூழல விட்டுட்டு புது சூழலுக்கு வர. அப்படி இருக்க 25 வருஷ பழக்கம் எப்படி ஒரே நாள்ல மாறும்னு நான் எதிர்பார்ப்பேன் என்றான். அவனை கண்கள் பணிய பார்த்தவள், எப்படி இப்படி இருக்கீங்க என்று வினவ, ரொம்ப நல்லவன்லாம் இல்ல. பட் என்ன வருத்தம்னு நான் அனுபவிச்சு புரிஞ்சுகிட்டத அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன் என்றான். அவனை பார்த்திருந்தவள் சட்டென எம்பி அவன் இதழோடு தன் இதழை பொருத்தி கொண்டாள். முத்த தேரில் அவன் முகமெங்கும் ஊர்வலம் நடத்த சன்னமான புன்னகையுடன், இப்படிலாம் பேசினா என் பொண்டாட்டி ரொம்ப குஷி ஆகிடுவா போலயே என்றான். அதில் முகம் சிவந்தவள் அவன் மார்பில் தன் முகத்தை புதைக்க அவள் தலையை வருடியபடி, ஒரு வாரம் பாப்போம்டா, பீரியட்ஸ் வரலனா ஹாஸ்பிடல் போகலாம் என்றான். வெட்கத்தோடு தலை குனிந்தவள் பேசும் நிலையில் இல்லாததால் தலையை மட்டும் அசைக்க, ஏன் இலாமா எனக்கு கொடுத்தத நான் திரும்ப கொடுக்கணுமே என்றவன் சொன்னபடி அவள் இதழ்களில் தன் கணக்கை தீர்த்து கொண்டு உறங்க வைத்தான்.